கல்யாணம் ஆன உடனே முதலிரவு நடந்தாதான் அது டைட் ஆகும். கயல் ஆனந்தி ஓப்பன் டாக். நடிகை கயல் ஆனந்தி சமீபத்திய பேட்டி ஒண்ணுல கல்யாணம் ஆனதும் முதலிரவு, கர்ப்பம், குழந்தை இப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்றத பத்தி தன்னோட பார்வைய பதிவு பண்ணியிருக்காங்க. சமீப காலமா கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய இளம் தம்பதிகள் வீடு வாங்கிட்டு குழந்தை பெத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வந்ததுக்கு அப்புறமா குழந்தை பெத்துக்கலாம். இப்போதைக்கு என்ன அவசரம் அப்படின்னு அவங்களுக்குள்ள பல்வேறு கட்டுப்பாடுகள் அப்புறம் நிபந்தனைகள வச்சுக்கிட்டு வாழ்க்கைய முன்னெடுக்குறாங்க. ஒரு கட்டத்துல அவங்க குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு நெனச்சாலும், அப்ப அவங்களுக்கு பலன் கிடைக்காம போய்விடக்கூடிய சம்பவங்களை எல்லாம் நிஜ வாழ்க்கையில நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில நடிகை கயல் ஆனந்தி இது பத்தி தன்னோட பார்வைய பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்கிட்ட நெறைய பேரு சொல்லியிருக்காங்க, "கல்யாணம் முடிஞ்சதும் முதலிரவு, கர்ப்பம், குழந்தை அப்படின்னு பெத்துக்கிட்டா, அந்த குழந்தை நம்மோட குடும்ப உறவுல ரொம்ப பெரிய ஒரு பிணைப்ப ஏற்படுத்தும். கணவன் வீட்டார்கிட்டயும், மனைவி வீட்டார்கிட்டயும் இருக்கக்கூடிய உறவு டைட் ஆகறதுக்கு அது உதவி செய்யும்." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி, கல்யாணம் முடிஞ்ச உடனேயே முதலிரவு, குழந்தை பெத்துக்கிறது இதெல்லாம் தேவதானா? அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். அப்படி செஞ்சிருந்தா என்னோட கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருந்திருக்குமா? அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். ஆனா நான் கல்யாணம் ஆன உடனே கர்ப்பமாயிட்டேன். 1 வருஷத்துக்குள்ள எங்களுக்கு குழந்தையும் பொறந்துருச்சு. குழந்தை பிறந்த பின்னாடி எங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடிய சந்தோஷம், என்னோட உறவுகள் மத்தியில இருக்கக்கூடிய அந்த உறவு பிணைப்பு, இதெல்லாமே அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது தான், இதோட உண்மை எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு பேசியிருக்காங்க. அம்மாடியோ! படுமோசமான படுக்கையறை காட்சி. லப்பர் பந்து கெத்து பொண்டாட்டியா இது? 2009வது வருஷம் வெளியான வைகை அப்படிங்கிற படத்துல உமா அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சதன் மூலமா தமிழ் சினிமாவுல காலடி எடுத்து வச்சவங்க தான் சுவாசிகா. இந்த படத்த இயக்குனர் எல்.ஆர். சுந்தரபாண்டி இயக்கியிருந்தாரு. அதுக்கப்புறமா கோரிப்பாளையம், மைதானம், சாட்டை, அப்புச்சி கிராமம் மாதிரியான பல்வேறு படங்கள்ல நடிச்சிருக்காங்க சுவாசிகா. இருந்தாலும் கூட சமீபத்துல இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்துல வெளியான லப்பர் பந்து படத்துல நடிகர் அட்டகத்தி தினேஷுக்கு மனைவியா நடிச்சிருந்தாங்க. இந்த படம் இவங்களுக்கு நல்ல வரவேற்பு பெற்றுக் கொடுத்திருந்தது. யசோதா அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ரொம்பவே துணிச்சலான குடும்பத் தலைவியா நடிச்சு அசத்தி இருந்தாங்க நடிகை சுவாசிகா. இந்த நிலையில போன 2022வது வருஷம் இயக்குனர் சித்தார்த் பரதன் இயக்கத்துல வெளியான சதுரம் அப்படிங்கிற மலையாள படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல இவங்க நடிச்சிருந்த சில காட்சிகள் இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது. இத பார்த்த ரசிகர்கள் லப்பர் பந்து படத்துல கெத்து பொண்டாட்டியா நடிச்ச நடிகை சுவாசிகாவா இது? பிட்டு பட நடிகைகளே தோத்துடுவாங்க போல இருக்கே அப்படின்னு வாய பொளந்துட்டு வராங்க.